அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله أن محمدا عبده ورسوله أما بعد. قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடனுமாகிய அல்லாஹுக்கு எல்லா புகழும், அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு அருள்படையாக அனுப்பப்பட்ட அனலும் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், அனைத்து முஸ்லிம்கள் மீதும் ஏக இறைவனின் அன்பும் அருளும் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு துவங்குகிறேன். தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் மயிலாடுதுறை மாவட்டத்தின் சார்பிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற தாயிகளுக்கான ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சிகளை நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த தருணத்தில் நாம் அறிந்திருக்கிற இஸ்லாமிய மார்க்கத்தினை பிற மக்கள் மத்தியிலே சொல்வது என்பது நம் மீது சாட்டப்பட்டிருக்கிற மிகப்பெரிய கடமை. ஆனால் பெரும் அளவிலே இன்றைக்கு கடந்த காலங்களை விட மார்க்கத்தை சொல்லுகிற விஷயத்தில் பல இடங்களிலே சில சோர்வுகள் ஏற்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த சோர்வுகள் என்பது நமக்கு பின்னால் வரக்கூடிய சமூகத்திற்கு அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாம் உணர்ந்து கொள்வதில்லை. இன்னைக்கு நாம செயல்படாமல் இருக்கிறோம். நாம நம்முடைய வேலைகளை செய்யவில்லை என்றால் பின்னால் வரக்கூடிய சமூகம் மிகப்பெரிய பாதிப்பை அடையும் என்கிற அந்த உணர்வு என்பது நமக்கு எல்லாருடைய உள்ளங்களிலும் இருக்க வேண்டும். ஒரு சாதாரணமான ஒரு பாதிப்புகள் அல்ல. இன்றைக்கு அந்த பாதிப்புகள் துவங்கிவிட்டது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், இன்றைக்கு பல இளைஞர்களுக்கு ஒரு 25 வயசு, ஒரு 30 வயது ஒரு இளைஞர்களை அழைத்து, ஒரு 100 இளைஞர்களை அழைத்து திருக்குர்ஆனை நீங்கள் பார்த்து ஓதச் சொன்னீர்கள் என்றால் 160% இளைஞர்களுக்கு திருக்குர்ஆனை பார்த்து கூட ஓத தெரியாது. இன்னைக்கு சமுதாயத்தினுடைய நிலை அதுதான். எங்கே இதற்கான ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது என்றால், உண்மையில் அவர்கள் மக்தப் மதரசாவிற்கு செல்லாமல் இருந்திருக்கலாம், அது ஒரு காரணம். அல்லது மக்தப் மதரசாவிற்கு சென்று அவர்கள் அலட்சியமாக இருந்திருக்கலாம், இது ஒரு காரணம். இன்னொன்று, பெற்றோர்கள் அதில் ஆர்வம் காட்டாமல் இருக்கலாம், அதுவும் ஒரு காரணம். அப்ப இந்த பாதிப்பு எங்கே செல்கிறது என்றால், இன்றைக்கு அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தைக்கு திருமறை குர்ஆனை ஓதி தருகிற ஒரு திறன் இல்லாத ஒரு சமூகமாக இன்றைக்கு சமூகம் மாறிவிட்டது. அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாகவும் இருக்கலாம். ஆண்கள் மட்டும் கிடையாது, பெண் பிள்ளைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்கும் இன்றைக்கு மார்க்க ரீதியான இல்முகள் என்பது குறைவாகத்தான் இருக்கிறது. இப்ப நாம ஒரு அமைப்பில் இருக்கிறோம், ஒரு ஜமாத்தில் இருக்கிறோம். அந்த ஜமாத்தில் இருந்து மார்க்கத்தை தாமும் அறிந்து அதை பிற மக்களுக்கு சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிற நாம் நம்முடைய வேலைகளை நாம் சரியாக செய்ய வேண்டும். நமக்கு என்ன பொறுப்பு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறானோ, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை, அமானிதத்தை நாம் சரிவர கடைபிடிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு ஒரு இல்ம கொடுத்திருக்கிறான்ல,
இந்த இல்ம அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுத்துட்டானா? இப்ப இந்த குறிப்பாக இந்த இந்தியாவை எடுத்துக்கொண்டால், இந்தியாவில் முஸ்லிம்கள் என்பது ஒரு கணிசமான மக்கள். முஸ்லிம்களில் அல்லாஹுவை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும் என்கிற ஏகத்துவத்தை கொண்ட மக்கள் கணிசமான மக்கள். யாரெல்லாம் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்களோ எல்லா மக்களும் இல்முகளை அறிந்திருக்கிறார்களா? மார்க்கத்தை புரிஞ்சிருக்கிறாங்களா? அல்லாஹ் மட்டும்தான் வணங்குவங்கிற ஏகத்துவ கொள்கையில உறுதியாக இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை, அதற்குண்ட எல்லா வழிமுறைகளையும், நபிகள் நாயகத்துடைய வரலாறுகளையும், இஸ்லாமிய ஒழுக்கங்களையும், இந்த போதனைகளை புரிந்து அறிந்திருக்கிற மக்கள் குறைவான மக்கள். அப்ப அதுல ஒரு ஆளாக, மார்க்கத்தை தெரிந்திருக்கிற ஒரு நபராக, மார்க்கத்தை அறிந்திருக்கிற ஒரு நபராக அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்றால், அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பணியில் நாம் நம்முடைய அமானித விஷயத்திலே நாம் அலட்சியம் காட்டிவிடக் கூடாது. திருமறை குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், மார்க்கத்தை சொல்வது, நாம் புரிந்திருக்கிற மார்க்கத்தை பிறருக்கு எடுத்து சொல்வது என்பது அது மிகச்சிறந்த ஒரு பணியாக இஸ்லாம் பேசுகிறது. திருக்குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், 3வது அத்தியாயம் 114வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், நல்லவர்களை பற்றி பேசுகிறான். யார் நல்லவர்கள்? நல்லவர்ங்கிற சர்டிபிகேட் வாங்குறது சாதாரண விஷயமா? ஆனா அந்த நல்லவர் என்கிற அந்த நற்பெயரை அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறான் என்றால், யுக்மினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டார்களோ, வயம்ரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர், அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். இந்த பணியை ஒருவர் செய்கிறாரோ, உலாயிக்க, அவர்கள்தான் சாலிகின்கள், அவர்கள்தான் சிறந்தவர்கள், நல்லவர்கள் என்கிற அந்த பணியை, ஒரு மகத்துவமான ஒரு பட்டத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான் என்றால், இந்த பட்டத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அல்லாஹ் நம்மள நல்லவன் சொல்றாங்கனாக்கா, அல்லாஹ் நம்மை நல்லவர் என்கிற ஒரு பட்டத்தை நமக்கு கொடுக்கிறான் என்றால், இந்த பட்டத்திற்கு சொந்தக்காரராக நாம் இருக்க வேண்டும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? நாம் புரிந்திருக்கிற, நாம் அறிந்திருக்கிற கல்வியை பிறருக்கு சொல்லணும். இன்னைக்கு பல பேருக்கு என்ன தெரியுமா, நாம போய் மதரசால படிச்சு ஒரு பெரிய படிப்பு படிச்சு நாம பண்ண பட்டம் வாங்கினது கிடையாது. அது மாதிரி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் படிச்சு இப்படிலாம் பட்டம் வாங்கணுங்க தான் மார்க்கத்தை சொல்லணும், அப்படி கிடையாது. நாம் ஒரு செய்தியை அறிந்திருந்தாலும் அந்த செய்தியை பிறருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை நம்ம மீது இருக்கிறது. ஆனா இன்னைக்கு எப்படி ஆயிட்டாங்கனாக்கா, மார்க்கத்தை மதரசாக்களுக்கு சென்ற படித்த ஆலிமாக்கள் பல பேர் இருக்கிறாங்க. எப்ப அந்த ஆலிமாக்களுடைய படிப்பு நிறைவு பெற்றதோ அன்றோடு அவருடைய மார்க்க பணிகளும் நிறைவு பெற்று விடுகிறது. அன்னியோட முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவர்கள் அறிந்து கொள்வதிலே மிகப்பெரிய விஷயமா இருக்குது. பிறருக்கு மார்க்கத்தை சொல்றதுங்கிறது அது வேற. மார்க்கத்தை படிச்சிருக்கிறோம் அப்படின்னாக்கா, அதை எப்ப நம்ம செயல்பாட்டில் வச்சிருக்கிறோமோ அப்பதான் அந்த மார்க்கம் நமக்கே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க படித்திருக்கிற மார்க்கத்தை நீங்களே அறிந்து கொள்ளவில்லை என்றால் அதில் நாமே மறக்கடிக்கப்பட்டு விடுவோம். பல விஷயங்கள் பார்க்கலாம். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் முதலில் கல்வியை நாம் தேட வேண்டும். கல்வியில நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதனால தெரிஞ்சுக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. நான் என்ன கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுட்டு வரேன், அதனால இப்போ நான் மக்த மதரசா எடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. நமக்கு தெரிந்த கல்வியை பிறருக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். இது நமக்கு மகத்தான கடமை, மிகப்பெரிய நன்மை. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு மிகச்சிறந்த ஒரு மகத்துவமான ஒரு மிகச்சிறந்த பணியாக இஸ்லாம் பார்க்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நீங்கள் சில சம்பவங்களை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் மார்க்கத்தை தெரிந்து கொள்வதிலே, அறிந்து கொள்வதிலே ஆர்வம் காட்டவில்லை என்றால் இன்றைக்கு பல சட்டங்கள், பலவிதமான மார்க்க ரீதியான விஷயங்களை நாம் அறிந்திருக்க முடியாது. நமக்கு பின்னாடி மார்க்கம் போய் சேரணும்னாக்கா நாம மார்க்கத்தை அறிந்து அதை பிறருக்கு சொல்லணும். அப்பதான் பின்னாடி மார்க்கத்துக்கு போவோம். நாமளும் அறிஞ்சிக்கல, நாமளும் பிறருக்கு சொல்லவில்லை என்றால்
நமக்கு பின்னால் வரக்கூடிய சமூகம் எப்படி இந்த மார்க்க கல்வியை அறிந்து கொள்வார்கள்? யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவருடைய உறவினராக இருந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறுகளை நாம் அறிந்திருக்கிறோம். இப்னு அப்பாஸ் என்பவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்குமான உறவு என்பது இரண்டு வகையான உறவு. இப்னு அப்பாஸ் அவங்களுக்கும் ரசூலுல்லாஹுக்குமான உறவு என்பது ரெண்டு வகையான உறவு. ஒன்று, ரசூலுல்லாஹுக்கு பெரியதா பையன் சின்னதா பையன் அப்படி சொல்லுவோம்ல, பெரியதா பையன் சின்னதா பையன், இப்படி ஒரு உறவு இருக்குது. இரண்டாவது உறவு என்னென்றால், அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியாக இருக்கிற மைமுனா அவர்களுடைய சகோதரர் தான் யாரு? இப்னு அப்பாஸ். அப்ப ரசூலுல்லாஹுக்கு இப்படிப்பட்ட உறவு, அதாவது மைமுனாவுடைய சகோதரியுடைய பையன், அதாவது மைமுனா என்பவர்கள் இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு சின்னம்மா, இப்படி ஒரு உறவு இருக்குது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு இரண்டு வகையான உறவை கொண்டவர்கள் தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த இப்னு அப்பாஸ் அவர்களை பற்றி நீங்கள் வரலாறுகளை படித்து பார்த்தீர்கள் என்றால், இவர்கள் மார்க்கத்தை அறிந்து கொண்ட வகையிலே அவர்கள் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது இந்த திருக்குர்ஆனை தஃப்சீர் பண்றாங்களே, விளக்க முறையெல்லாம் எழுதுறாங்களே, இப்னு அப்பாஸுடைய செய்திகள் இல்லாமல் திருக்குர்ஆனுக்கு தஃப்சீரை முழுமைப்படுத்தவே முடியாது. அந்த அளவிற்கு இப்னு அப்பாஸுடைய செய்திகள் நிறைந்திருக்கிறது. அவ்வளவு செய்திகளை வாரி இறைச்சிருக்கிறாங்க. இப்னு அப்பாஸுடைய ஸ்டைல எப்படி தெரியுமா? நீங்க நாம குர்ஆனை மனப்பாடம் பண்றோம்ல, குர்ஆனை மனப்பாடம் பண்றோம்னாக்கா அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் இப்படி மனப்பாடம் பண்ணுவோம். ஆனா இப்னு அப்பாஸுடைய ஸ்டைல் அப்படி கிடையாது. ஒரு வசனத்தை படிக்கிறோம் என்றால் அதனுடைய பொருள் என்ன, இந்த வசனம் எதற்காக அருளப்பட்டது, எந்த நேரத்தில் அருளப்பட்டது, இது எல்லாத்தையும் சேர்த்து அறிஞ்சுக்கணும். இதுதான் அவங்களுடைய ஸ்டைலே. அப்படித்தான் அவங்களுடைய ஸ்டைல். அப்படித்தான் எல்லா மக்களுக்கும் சொல்ற போது அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னாடி அபூபக்கர் ஆட்சிலாம் முடிஞ்சு உமருடைய ஆட்சி நடக்குது. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹு ஆட்சியாளராக இருக்கிறாங்க. அப்ப ஒரு கிராமத்திலிருந்து சில மக்கள் வந்திருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மக்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு ஆட்சியாளர் கேட்கிறாங்க, உங்க பகுதியெல்லாம் மார்க்கத்துடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, பணிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த மக்கள் சொல்றாங்க, உமரே, எங்க பகுதியில மக்கள் திருக்குர்ஆனை போட்டி போட்டு கொண்டு படிக்கிறார்கள், அவ்வளவு ரொம்ப வளர்ச்சியா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ இப்னு அப்பாஸுக்கு அது ரொம்ப குறைவான வயசு. அப்போ இப்னு அப்பாஸுக்கு ஒரு 20 வயசு அப்படிதான் இருக்கும். இப்னு அப்பாஸ் அந்த சம்பவத்தை பார்க்குறாங்க. என்னடா அது, ரொம்ப திருக்குர்ஆனை போட்டி போட்டு படிக்கிறாங்களா அப்படிங்கிற செய்தியை கேட்டவொன்னே இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இது நல்லதுக்கு கிடையாது. இப்படி இதை மாதிரி குருட்டுத்தனமாக மனப்பாடம் பண்றது, குருட்டுத்தனமாக தெரிஞ்சுக்கிறது என்பது பின்னால சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணுமே அப்படின்னு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு இப்னு அப்பாஸ் மேல ஒரு ஒரு கடுமை காட்டுறாங்க. நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், இடையில ஏன் இப்னு அப்பாஸ் இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்னு அப்பாஸ் அவர்கள் கொஞ்சம் கோபப்பட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்ப திரும்பி உமர் ரலியல்லாஹு அவர்கள் இப்னு அப்பாஸ் சந்திச்சு கேட்குறாங்க, ஏன் நான் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த சபையில இது மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துனீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, உமர் அவர்களே, அந்த மக்கள் என்ன சொன்னாங்க, எங்க மக்கள் திருக்குர்ஆனை போட்டி போட்டு கொண்டு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு குர்ஆன் வசனம்னாக்கா அது முழுமையாக அவருடைய அர்த்தங்களை, அதனுடைய எந்த இடத்தில் அருளப்பட்டது, எதற்காக அருளப்பட்டது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். வெறுமனே குர்ஆன் வசனத்தை மட்டும் அறிந்து கொள்வதனால் அதனுடைய பலன்கள் என்பது நமக்கு கிடைக்காது. அதனால ஒரு வசனத்தை அவங்க போட்டி போட்டு படிக்கிறதுனால பிரயோஜனம் கிடையாது. ஒரு வசனத்தை படித்தோம் என்றால் அதனுடைய ஆழத்தோடு நாம் படிக்க வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு உமர் அவர்களுக்கு அறிவுரை சொல்றாங்க. அந்த அளவிற்கு மார்க்கத்தில் கை தேர்ந்தவராக இப்னு அப்பாஸ் அவங்க இருந்தாங்க. நாம இஸ்லாமிய மார்க்கத்தை இன்றைக்கு பல சட்டங்கள் எடுக்கிறோம், ஹதீஸ்ல இருந்து பல சட்டங்கள் இப்னு அப்பாஸுடைய ஹதீஸ்ல இருந்து தான் எடுக்கிறோம். எப்படிப்பட்ட செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டில் இப்னு அப்பாஸ் அவர்கள் ஒரு நாள் இரவு தூங்குறாங்க. இப்னு அப்பாஸ் அவங்களுடைய அதாவது அவங்களுடைய சின்னமாக இருக்கிற மைமுனா, அல்லாஹ்வுடைய தூதர் 3 பேரும் ஒரு இரவு தூங்குகிறார்கள். அது இப்னு அப்பாஸ் இந்த செய்தி அறிவிக்கின்ற போது சொல்கிறார்கள், நாங்கள் ஒரே ஒரு தலகாணியில் 3 பேர் படுத்திருந்தோம். ஒரு தலகாணி இருக்குது, அதுல ஒரு பக்கத்தில் நான் படுத்திருந்தேன், இன்னொரு பக்கத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் அவருடைய மனைவியாக இருக்கிற மைமுனா அவர்களும் படுத்திருந்தார்கள்.
அப்ப நான் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை கவனித்துக் கொண்டே இருந்தேன். எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உறங்கினார்கள். இரவினுடைய பாதி நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எழுந்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்து இரு கண்களையும் தன்னுடைய இரு கைகளை கொண்டு கசக்கினார்கள். எப்படி அறிவிக்கிறாங்க பாருங்க. ரசூல்லாவை எந்த அளவுக்கு கவனிச்சிருக்கிறாங்க. ரசூல்லா இரவுடைய பாதியில் எந்திரிச்சாங்க. ரெண்டு கண்களை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய கண்களை கசக்கினார்கள். பிறகு ஆல இம்ரானுடைய இறுதி 10 வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஓதினார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கழிவறைக்கு சென்றார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அழகான முறையில் உழு செய்தார்கள். உழு செய்தார்கள் சொல்லல, எப்படி சொன்னாங்க? அழகான முறையில் உழு செய்தார்கள். உழு செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தொழுகைக்காக வந்து நின்றார்கள். இப்ப இப்னு அப்பாஸ் என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹ் தொழுறாங்களே, நாமளும் போய் தொழுவோம் அப்படின்னு இப்னு அப்பாஸ் அவர்கள் உழு செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் அவர்கள் இடது பக்கமாக வந்து நிற்கிறார். ரசூலுல்லாஹ்வோடு வந்து சேர்ந்து ஜாயின் பண்றாங்க. அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்னு அப்பாஸ் அவர்களை இழுத்து வலது பக்கமா நிப்பாட்டுறாங்க. இந்த ஹதீஸிலிருந்து தான் 2 சட்டங்கள் நமக்கு கிடைக்கிறது. ஒன்று, ஒருவர் தனியாக தொழுது கொண்டிருக்கிறார் என்றால் அவரோடு இன்னொருவர் சேர்ந்து ஜமாத்தாக தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது என்கிற சட்டம் ஒன்று. இரண்டாவது, ஒருவர் தொழுது கொண்டிருக்கிறார் என்றால் ஒருவர் நபர் நிற்கக்கூடிய இடம் என்பது வலதுபுறமாக நிற்க வேண்டும் என்கிற சட்டத்தையும் இப்னு அப்பாஸ் என்கிற அந்த செய்தியில் இருந்தால் நாம் அறிந்து கொள்கிறோம். அப்போ வயசு எத்தனை தெரியுமா? எத்தனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்னு அப்பாஸ் அவங்களுக்கு அப்போ வயசு எப்படின்னாக்கா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இப்னு அப்பாஸ் பிறக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறக்கின்ற பொழுது எனக்கு வயது 10 அல்லது 13, 2 விதமான அறிவிப்புகள் இருக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கின்ற பொழுது 10 வயது சிறுவனாக இப்னு அப்பாஸ் அவர்கள் இருந்தார்கள் என்றால் 10 வயதிலே அவர்கள் சொல்கிறார்கள், நான் திருமறை குர்ஆனிலே 50வது அத்தியாயத்திலிருந்து 114வது அத்தியாயம் வரைக்கும் நான் மனனம் விட்டு வச்சிருந்தேன். எத்தனை வசனம்? குர்ஆன்ல பாதி 50வது வசனத்திலிருந்து 114வது வசனம் வரை நாம் மனனம் விட்டு வச்சிருந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்னு அப்பாஸோட ஸ்டைல் எப்படி? மனனம்னா வெறும் மனப்பாடம் கிடையாது, அதனுடைய செய்திகள் எல்லாத்தையும் சேர்ந்து அறிந்து கொள்வது. இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த மார்க்க அறிஞராக ஒரு சிறு வயதில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் என்றால் இந்த பாடம், இந்த செய்தி நமக்கு மிகப்பெரிய படிப்பினை. நாம மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்க. இன்னைக்கு இந்த மார்க்கத்தை சொல்வதிலே நாம் சுணக்கம் காட்டிவிட்டோம் என்றால் நமக்கு பின்னால் வரக்கூடிய சமூகம் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகும். நாம அதுல ஒரு ஆர்வம் காட்டுறது கிடையாது. இப்போ மத்த மதரசாக்கள் பல இடங்களில் நடந்தாலும் அது ஒரு பெயர் அளவிலே நடந்துகிட்டு இருக்கு. மத்த மதரசாவை அதை ஒரு ஆர்வத்தோடு செய்யணும். ஏதோ 10 பேர் வராங்க, அதில் ஏதாச்சும் ஓதி கொடுத்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஓதி கொடுத்துட்டு கிளம்பிடுவோம், இப்படி செய்யக்கூடாது. மதர்சா என்றால் அதற்கென்று விதிமுறைகள் இருக்கிறது, அதற்கென்று பாடத்திட்டங்கள் இருக்கிறது, அதற்கென்று தேர்வுகள் இருக்கிறது, அதற்கென்று தேர்வுக்கான முடிவுகள் இருக்கிறது, அவர்களுடைய பெற்றோர்கள் சந்திப்புகள் இருக்கிறது, எல்லா விஷயமும் இருக்குது. அந்த விஷயத்தை நாம் பாடங்களை கற்பிக்கக்கூடிய, அந்த விஷயங்களை நடத்தக்கூடிய நாம் எல்லாத்தையும் கவனிக்கணும். பல ஊர்களில் இந்த மாவட்டத்தை விட்டு நீங்கள் பல மாவட்டங்களுக்கு நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்றால் அவ்வளவு பிரம்மாண்டமாக ஒரு ஸ்கூல் மாதிரி நடக்குது. மக்தப் மதரசா என்பது ஒரு பள்ளிவாசல்ல 4 ஆலிமாக்கள் வேலை பார்க்குறாங்க மதரசாவுக்காக, அந்த மக்தப் மதரசாவிற்காக. அவ்வளவு பிரம்மாண்டமாக ஒரு மதரசாவிலே 230 பேர் படிக்கிறாங்க, 130 பேர் படிக்கிறாங்க, 100 பேர் படிக்கிறாங்க. அந்த அளவிற்கு நாம் மக்களை வென்றெடுக்க வேண்டும் என்றால் நமக்கு மிகச்சிறந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சேவை எதுவென்றால் நாம நம்ம பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை, நம்மளை தேடி ஒருத்தவங்க வராங்களா, நம்மள்கிட்ட ஒரு 10 பேர் படிக்கிறாங்களா, அந்த 10 பேர்கிட்ட நம்ம ரிசல்ட்டை காட்டணும். 10 பேர் தானே அலட்சியமா நடத்தி அப்படி கிடையாது. அந்த 10 பேர்கிட்ட நீங்க ரிசல்ட்டை கொண்டு போய் மக்கள்கிட்ட செய்யணும். எப்படி செய்யணும்? அவனுடைய டேலண்ட்டை நம்ம எடுக்கணும். அவனுக்கு என்ன தெரியுது, குர்ஆன்ல ஆர்வம் இருக்குதா, பயான்ல ஆர்வம் இருக்குதா, எதில் அவன் ஆர்வப்படுறான் அப்படிங்கிறத நாம் அதை கண்டறிந்து அவனுக்கு அதற்கான பயிற்சிகளை கொடுத்து அவனுக்கு அதற்கான விஷயங்களை சொல்லி கொடுத்து
அதை நாம் மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்தணும். என் மதரசாவில் படிக்கக்கூடிய மாணவன் பயான் பண்ணுவான், ஏன் மதரசாவில் படிக்கக்கூடிய மாணவன் சூறாக்களை இப்படி சொல்லுவான், மார்க்க ரீதியான சட்டங்களை இப்படி வெளிப்படுத்துவான் என்கிற விஷயங்களை நாம் எப்போது வெளிப்படுத்துகிறோமோ அதை பார்க்கும்போது மற்ற பெற்றோர்கள் பார்ப்பாங்க, என்னடா அது இந்த வீட்டு பையன் இவ்வளவு சூப்பரா ஓதுறானே, எங்க ஓதுறான், இங்கே ஓதுறான், இவ்வளவு அழகா பயான் பண்றான், எங்க பயான் பண்றான், இங்கே பயான் பண்றான். அப்ப இப்படித்தான் நாம வெறுமனே நமக்கு நாமே அந்த மதரசாவை சுருக்கிக் கொள்ளக்கூடாது. அதற்கான விஷயங்களை நாம் நம்மள்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள், அது 5 இருக்கட்டும் 10 இருக்கட்டும், அதை நாம் அதிகப்படுத்தணும், அதற்கான முயற்சிகள் செய்யணும். ஆனால் படிக்கக்கூடிய மாணவர்களை, அவருடைய திறனை, அவருடைய ரிசல்ட்டை நீங்க வெளியே கொண்டு போய் மக்கள்கிட்ட காட்டினீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வருவாங்க. அதை மாதிரி மக்கள்கள் வருகின்ற பொழுது அதை நாம் மிகுந்த ஆர்வத்தோடு அதை நாம் செய்ய வேண்டும். அதில் பல நன்மைகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நன்மைகளை அதிலே சொல்லித் தருகிறார்கள். அதில் குறிப்பாக சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் சில சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜித் நபி பள்ளிவாசல்ல அமர்ந்திருக்கிறாங்க. காலை நேரம். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் வராங்க. அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கிறார்கள், என் அருமை தோழர்களே, நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சந்தைக்கு சென்று, காலை நேரங்களில் சந்தைக்கு போயிட்டு ஒரு 2 ஒட்டகங்களை நீங்கள் பெற்று வருவதை நீங்கள் விரும்புவீங்களா? ஒரு 2 ஒட்டகங்களை வாங்கிட்டு வரணும், அதை நீங்கள் விரும்புவீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லா சகாபாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நாங்கள் விரும்புவோம் தானே, சந்தைக்கு போகிறோம், போய் 2 ஒட்டகங்களை வாங்கிட்டு வருதுங்கிறது சாதாரண விஷயமா? அது நாங்கள் எல்லாரும் விரும்புவோம் அப்படின்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படி என்றால் நீங்கள் பள்ளிவாசல்லே காலை நேரங்களிலே திருமறை குர்ஆனை ஓதுவது, அதை நாம் மனநிமிடுவது, இத மாதிரியான விஷயங்களை ஒரு நாளைக்கு நீங்க 2 வசனத்தை நீங்க ஓதுவது, அதை மனநிமிட்டீர்கள் என்றால் நீங்கள் 2 ஒட்டகங்களை பெற்றதற்கு சமம். 3 வசனங்களை நீங்கள் ஓதினீர்கள் என்றால் 3 ஒட்டகங்களை பெற்றதற்கு சமம். 4 வசனங்களை நீங்கள் ஓதினீர்கள் என்றால் 4 ஒட்டகங்களை பெற்றதற்கான சமம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குர்ஆனை கற்றுக்கொள்வதிலும் அதை ஓதுவதற்கான சிறப்புகளையும் இஸ்லாம் இந்த அளவிற்கு சொல்லுகிறேன் என்றால் நாம் அதை செய்யணும். நாம் நினைக்கிறோம் இதில் என்ன நமக்கு பலன் இருக்குது, 5000 ரூபா நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா, நாம போய் வீட்டை விட்டுட்டு போய் பள்ளிவாசலுக்கு போய் நம்ம ஓதி கொடுக்குறோம், காலையில் 1 மணி நேரம் போகிறோம், மாலையில் 1 மணி நேரம் போகிறோம், என்ன கிடைக்கும் போது நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இதனுடைய ரிசல்ட் மறுமையில நமக்கு தெரியும். நாம செஞ்ச அமல்களை விட நாம் பிறருக்கு சொல்லி கொடுத்ததுடைய விளைவு மிகப்பெரிய மலைகளை போன்ற நன்மைகள் நமக்கு குவிக்கப்படும். அப்பதான் நமக்கு தெரியும், இப்படா இப்படி வந்துச்சு, நான் செஞ்ச அமல் கம்மி தானே, நான் செஞ்ச நற்காரியங்கள் குறைவுதான், நான் செய்த தர்மங்கள் குறைவுதான், ஆனால் என்னால் இயலாததை நான் பிறருக்கு சொல்லி கொடுத்தேன், பிறருக்கு மார்க்கத்தை சொன்னேன், குர்ஆன் ஓத கற்றுக் கொடுத்தேன். ஆனால் அவர்கள் பல விதத்திலே அவர்கள் மார்க்கத்தை புரிந்திருப்பார்கள், அவர்கள் பல பேருக்கு சொல்லியிருப்பாங்க. பலவிதமான நன்மைகள் நமக்கு அவ்வளவு மூட்டை மூட்டையாக நமக்கு கிடைக்கும் என்று வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த மதர்சா என்பது அது ஒரு சுருக்கிறவனா, நமக்குள்ளே நம்ம ஒரு வட்டம் போட்டு சுருக்கக்கூடாது. இது ஒரு விசாலமான நன்மைகள் இருக்கிறது, பல பின்னணிகள் இருக்கிறது. அதையெல்லாம் புரிந்து கொண்டு அல்லாஹ்விற்காக இந்த பணியை மிகச் சிறப்பாக நாம் செய்ய வேண்டும். அதில் நாம் ஆர்வமின்மை இல்லாமல் இருந்துடக்கூடாது. நாம் செய்யக்கூடிய பணி என்பது அது மகத்தான பணி. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் யார் திருமறை குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு யார் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அந்த பணிக்கு சொந்தக்காரராக, அந்த சிறந்தவர் என்கிற அந்த பட்டத்திற்கு சொந்தக்காரராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கி அமைக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்பினை வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.